வணக்கம் அக்கா. இது மிடில் கிளாஸ் கட்டோட நாள் 32. நம்மளை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டிக்கோங்க. ஓகே, கதைக்கு வருவோம். காலைல எழுந்ததும் எப்பவும் போல தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ப்ரைவசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு கிச்சன் பக்கம் அரைக்கிறதுக்கு வந்தாச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்ம யோகாபரோட ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ் போட்டு சாப்பிட்றோம். இது டேஸ்ட்டே மறந்து போச்சு. ஏன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன் திரும்பவும். நம்ம எதுக்கு ஓட்ஸ் அடிக்கடி சாப்பிட்றோம்னா, நம்ம சாப்பிட்ற ஓட்ஸில் 25 கிராம் ப்ரோட்டீன் உண்டுங்க. நம்ம ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணோம். அதனால தான் நம்ம டெய்லி ஓட்ஸ் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லை, அதில் காப்ஸும் உண்டு. அதனால் ரைஸ்க்கு பதிலாக அதை எடுத்துக்கலாம். பிரச்சனையே இல்லை. எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம ஓட்ஸில் 25 கிராம் தான் ப்ரோட்டீன் உண்டு. ஆனால் நமக்கு அது காணாது. அது மட்டும் இல்லை, நமக்கு இன்றைக்கி நிறையா வேலையும் இருக்குது. அதனால் ஒழுங்காக சாப்பிட முடியுமான்னு தெரில. அதனால் காலையிலே நம்ம ஓட்ஸில் ஜிஎன்சி கோவிந்தனை ஒரு ஸ்கூப் எடுத்து போட்டு 50 கிராம் ப்ரோட்டீனாக மாற்றிட்டேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு ஹை ப்ரோட்டீன் மீலாட்டு காலையிலே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ருக்கும்போது அண்ணன் கால் பண்ணிட்டு அவள் காய்கறி தயிரை வாங்க போகணுன்னு. அங்கேருந்து தயிர் வாங்க போயிடுச்சு. தயிரை வாங்கி டிக்கியில் அடிக்காச்சு. அப்புறம் அதை அடிக்க முடிக்கிட்டு அங்கேருந்து காய்கறி கடைக்கு கிளம்பிட்டோம். அங்கே நம்ம அண்ணன் தான் காய்கறி எடுத்துகிட்டு இருந்தான். நம்ம கேப்பில் கேரட்டை ஆட்டையை போட்டு சாப்பிட்ருந்தோம். அப்புறம் காய்கறிலாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரூட் ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடித்தோம் 3 நேரம். கேமரா எடுத்துகிட்ட போதும் கையால் தூக்கிடுவானுங்க. அப்புறம் அங்கேருந்து மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் திரும்ப அங்கேருந்து விளக்கு வந்து வாழைக்குள்ளே எடுத்தோம். அப்புறம் மீண்டும் வீட்டு போகும்போது நம்ம நண்பர் சஞ்சய் முடி வெட்டணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவன் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் நேரம் இருந்து ரீல்ஸ் அழிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனது இன்றைக்கான கடைசி மேலே 5 இட்லியை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம் மக்கா.